ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11வது புத்தகம் பொருளாதாரம், அதில் இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் 10 ஊரக பொருளாதாரம் அப்படின்ற ஒரு பாடத்தில் பார்க்கலாம். ரொம்ப ஒரு பெரிய பாடம், ஆனால் கண்டென்ட் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான கண்டென்ட் இருக்கக்கூடிய பாடம். ஃபுல்லாகவே ஸ்டோரியாக தான் இருக்கும். அதனால் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஃபேமஸான டைலாக்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும், மகாத்மா காந்தி. அதேமாரி ஊரக பகுதினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நகரங்களுக்கும் மாநகரங்களுக்கும் வெளியே அமைந்துள்ள பகுதி. ஓகேவா? ஸோ சின்ன சின்ன பகுதிகளாக இருக்கிறதெல்லாம் ஊரகம், கிராமம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிராமங்கள் அப்படிங்கிறது அவுட் ஆஃப் சிட்டி. ஓகேவா? நகரங்கள் ப்ளஸ் மாநகரங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்றத சொல்கிறாங்க. ஊரக பகுதிகளுக்கு அடிப்படை அழகு எதுன்னு நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ரெவன்யூ வில்லேஜ். ஓகேவா? வருவாய் கிராமங்கள் அப்படிங்கிறது தான் ஊரக பகுதிகளுக்கு அடிப்படை அழகு அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருக்கும். ஸோ அந்த டைமில் கணக்கெடுப்பில் நமக்கு மக்கள் தொகை எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா மொத்தம் 121 கோடி மக்கள் தொகை இருக்காங்க இந்தியாவில். அந்த மொத்த மக்கள் தொகையில் 68.84%. நீங்கள் பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளதெல்லாம் படிக்க வேண்டாம். 68% மக்கள் ஊரகத்தில் வாழ்கிறாங்க. ஊரகம் அப்படின்னா வில்லேஜ், கிராமங்களில் வாழ்கிறதா நமக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஊரகம் ஒரு நிறுவனம், எல்லாமே ஜஸ்ட்டு கதை தான். ஊரக மக்கள் என்ன பண்ணுறாங்க? வேளாண்மையை சார்ந்திருக்காங்க. ஊரக மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது? ஏதோ இந்த போக்குவரத்து, அதே மாதிரி வங்கி செயல்பாடு, சாலை வசதி, அங்காடி வசதி, ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருக்குது. ஓகேவா? ஏன்னா பெரிய ஒரு அளவில் டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்காது. வில்லேஜில் இருக்கக்கூடிய இந்த சாலை வசதியெல்லாம் ரொம்ப பெரிய நல்ல ஒரு சாலைகளாக இருக்காது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் கிராமங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி ஊரக மக்கள் மூட நம்பிக்கைகளை ஃபாலோ பண்ணுவாங்க. பாரம்பரிய கலாச்சார நடைமுறைகளை பின்பற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன ப்ராக்டிக்கலாக நடக்குதோ அதை அப்படியே சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி மக்கள் தொகை அடர்த்தினா நமக்கு என்னென்னு தெரியும். 1 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வாழக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை. ஸோ அது சொல்லியிருக்காங்க. மக்கள் தொகை அடர்த்தி பார்த்தோம்னா நகரங்களில் அதிகமாக இருக்கும், வில்லேஜில் கம்மியாக தான் இருக்கும். ஏன்பா வில்லேஜில் கம்மியாக இருக்கும் அப்படின்னா, இங்கே வேலை கிடைச்சா தானே இங்கே அதிகமாக இருக்கும். அப்போ எங்கே வேலை கிடைக்குதுன்னா சிட்டியில் தான் நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. அங்கே என்ன பண்ணுறாங்க? கிராமங்களில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நகரங்களுக்கு நகர ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்போ கிராமங்கள் பார்த்தோம்னா மக்கள் தொகை அடர்த்தின்றது கம்மியாக தான் இருக்குது, கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? வேலைவாய்ப்பு அப்படின்னா கிராமங்களில் வேலைவாய்ப்புன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? பருவகால வேலையின்மை, விவசாயம் தான் பண்ணலாம். வேறு எதுவுமே இந்த ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய வேலைகள்லாம் இங்கே கிடையாது. அதே மாதிரி மறைமுக வேலையின்மை, நிறைய பேர் வேலை இல்லாமல் இருப்பாங்க, சிலர் கிடைக்கிற வேலைக்கு போவாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு எக்ஸாமுக்கு கேட்க மாட்டாங்க. ப்ராக்டிக்கலாக அப்படியே கேட்டாலும் என்ன ரியாலிட்டியாக நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்களோ அதை அப்படியே ஆன்சராகவே நீங்கள் சொல்லலாம். 2011 to 12ஆம் ஆண்டில் மதிப்பீட்டின்படி ஊரக பகுதிகளில் சுமார் 22 கோடி மக்கள் ஏழையாகவும் வறுமை கோட்டுக்கு கீழும் வாழ்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. 2011 டேட்டா. ஓகேவா? அதில் 22 கோடி சுமார். ஓகேவா? சுமார் 22 கோடி மக்கள் ஏழையாக இருக்கிறதா சொல்கிறாங்க. கடன் சுமைகள் அப்படின்னு பார்க்கும்போது எங்கேயாவது முறையற்ற வங்கிகள். ஓகேவா? அவங்க இந்த லைசன்ஸ் வச்சுருக்கிற பேங்க்கில் போய் கடன் வாங்குறத விட யாரோ வர்ற ஆள்கிட்ட கடன் வாங்குவாங்க, அதை டெய்லி கட்டுறாங்க. எப்படி கட்டுறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் இப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஓகேவா? ரொம்ப புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தாளர் சர் மால்கம் டார்லிங் அப்படிங்கிறவர் 1925 ஒரு கூற்று ஒன்று சொல்கிறாரு. சர் மால்கம் டார்லிங் அப்படிங்கிறவர், ஓர் இந்திய உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலேயே இறந்து அவன் சந்ததிக்கும் கடனையே விட்டு செல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு டார்லிங் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவர் ஆங்கில எழுத்தாளர். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அழகான ஒரு கூற்றை, உண்மையை என்னவோ அதை அப்படியே சொல்லிட்டு போயிருக்காரு. ஒரு இந்திய உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலேயே இறந்து அவன் சந்ததிக்கும் கடனையே விட்டு செல்கிறான் அப்படின்னு சொன்னது யாருன்னு எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. சர் மால்கம் டார்லிங், இவர் ஒரு ஆங்கில எழுத்தாளர். அதே மாதிரி ஊரக வருமானம் அப்படின்னா இங்கே என்ன பெரிய வருமானம் கிடைச்சிட போகுது வில்லேஜில் அப்படின்னா, பெரிய வேலை வாய்ப்புகளும் கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு தொழிலாளர்கள், ஒரு திறமை வாய்ந்தவர்கள் அப்படின்றது எல்லாமே பார்த்தோம்னா இங்கே வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க திறமை உள்ள ஆளாக இருந்தால் என்ன பண்ணிடுவாங்க? நகரத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? அதே மாதிரி
இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டோரியாக தான் இருக்கும். நமக்கு ஏற்றத்தாழ்வு அதே மாதிரி இங்கே சாதி மதம் வேறுபாடுலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஏற்றத்தாழ்வுங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீ இந்த சாதிக்காரனா, அந்த சாதிக்காரனா, மேல் சாதிக்காரனா, கீழ் சாதிக்காரன்னு ஏகப்பட்ட பிரச்சனை கிராமங்களில் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஓகேவா? கிராமங்களில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது. அதே மாதிரி குடிப்பெயர்ச்சி. ஓகேவா? குடிப்பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது என்ன குடிப்பெயர்ச்சினா, கிராமங்களில் வேலையே கிடைக்கல. அப்படியே ஓரளவு நல்லா படிச்சிருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, நகரங்களுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை என்ன ஆகுது அப்படின்னா குறைய ஆரம்பிச்சிருது. நகரங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை என்ன ஆகுதுன்னா அதிகரிக்க ஆரம்பிச்சிருது. ஓகேவா? இதை ஒருத்தர் சொல்கிறாரு, இரட்டை நஞ்சாக்கள் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இரட்டை நஞ்சாக்கள். சுமாசர் அப்படிங்கிறவர் இரட்டை நஞ்சாக்கள்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அந்த இரட்டை நஞ்சாக்கள் அப்படிங்கிற வார்த்தை என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, ஒரு புறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும் உள்ளன. கிராமங்கள் ஒரு பக்கம் காலியாக இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நகரங்கள் அங்கே எப்படி இருக்குதான், ரொம்ப நெரிசலாக இருக்குதான். இதுதான் இரட்டை நஞ்சாக்கள். ரொம்ப காலியாக இருந்தாலும் அது நஞ்சு மாதிரி தான், அதிகமாக இருந்தாலும் அது பிரச்சனை தான். அதை தான் சொல்கிறாரு இரட்டை நஞ்சாக்கள். யார் சொன்னது அப்படின்னா சுமாசர் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கார். தற்போதைய வளர்ச்சி வகை முறை அபாயகரமானது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புத்தகம் ஒன்றுத்தில் சொல்லியிருக்கார். இப்போ இருக்கக்கூடிய வளர்ச்சி முறை வந்து ரொம்ப அபாயகரமானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? எதில் சொல்லியிருக்காருன்னா சிறியது அழகு அப்படின்ற ஒரு புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. ஆமாம், ஒரு பக்கம் கிராமங்களில் எண்ணிக்கையே இல்லை, இன்னொரு பக்கம் சிட்டி பக்கம் போய் பார்த்தோம்னா அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்தோம்னா அபாயகரமானது தானே அப்படின்றத அவர் அந்த சிறியது அழகுங்கிற ஒரு நூலில் வந்து விளக்குறாரு சுமாசர். வேர்ல்டு பேங்க் உலக வங்கியின் கூற்றுப்படி ஊரக மேம்பாடு என்பது குறிப்பிட்ட ஊரக மக்களின் பொருளாதார சமூக வாழ்க்கை முறையை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்ட உத்தி அப்படின்றத சொல்கிறாங்க. சுருக்கமாக ஊரக வளர்ச்சி என்பது ஊரக பகுதிகள், ஊரக மக்கள், ஊரக வாழ்க்கை ஆகியவற்றை மேம்படுத்தக்கூடிய ஒரு முறை அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க உலக வங்கியினுடைய அறிக்கை. அதே மாதிரி இங்கே ஃபுல்லாமே அப்படி தான் இருக்கும். ஓகேவா? கிராமங்களில் கட்டமைப்பு ஒன்றும் பெருசாக இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இங்கே என்ன தான் செய்வாங்க அப்படின்னா, நகர்ப்புறத்திற்கு தேவையான குடிநீர், பால், உணவு, மூலப்பொருட்கள் அனைத்தும் கிராமப்புறத்திலிருந்து அளிக்கப்படுகிறது. ஒன்றும் கிடையாது. கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய் எல்லாம் இங்கேருந்து தான் போகுது, எல்லாம் கிராமங்கள்லேருந்து தான் போகுது. அதை தான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து நகரங்களில் இருக்கிற அளவுக்கு இந்த விவசாய பொருட்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருந்தாலும் விலை காசு அப்படின்னு பார்க்கும்போது அந்த அளவுக்குலாம் ஈடு கொடுக்க முடியாது அப்படின்றது தான் இங்கே உண்மையான ஒரு முறை. அதே மாதிரி உணவு உற்பத்தியை கிராமத்துலேருந்து தான் பெருக்கிறாங்க. அதே மாதிரி கிராமங்களை முன்னேற்றுவதன் மூலம் வேலைவாய்ப்பை தேடி திறமைசாலிகள் இடம்பெயர்தல், அவங்களும் போயிடுறாங்க நகர்ப்புற பகுதிக்கு. ஓகேவா? இப்போ கிராமங்கள் அப்படியே எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. ஊரக பகுதிகளை முன்னேற்றுவதன் மூலம் பயன்படுத்தாத வளங்களையும் குறைவாக பயன்படுத்தி வரும் இயற்கை வளங்களையும் முழுமையாக பயன்படுத்தலாம். ஆனால் அதை யாரும் விரும்புறது கிடையாது. ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்மளும் கிளம்பிடுறோம். அதே மாதிரி இந்த 7th பாயிண்ட்டு ஹைலைட் பண்ணிக்கோங்க. கிராமப்புற நகர்ப்புற பகுதிகளுக்கு இடையே உள்ள வேறுபாட்டினை குறைக்க முடியும். ஓகேவா? கிராமப்புறத்துக்கும் நகரத்துக்கும் உள்ள வேறுபாட்டை குறைக்க முடியும். கிராமப்புறங்களில் தேவையான உள்கட்டமைப்பு வசதியை ஏற்படுத்தணும்னா அது பாசிபிள் தானே. இங்கே தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே ப்ராப்ளமாக இருக்குது. சிட்டியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, ஆனால் கிராமத்தில் அந்த உள்கட்டமைப்பு வசதின்றது இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், அந்த வேறுபாட்டை நம்ம ஏன் குறைக்க முடியாது? அதனால தான் என்ன பண்ணுறாரு முன்னாள் குடியரசுத் தலைவர் ஓகேவா அப்துல் கலாம் ஐயா என்ன பண்ணியிருக்காங்கன்னா PURA புறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஊரக வளர்ச்சியில் கவனம் செலுத்துவதன் மூலம் மனித மேம்பாட்டு குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் HDI, அதே மாதிரி மகளிருக்கு அதிகாரமளித்தல் குறியீடு ஓகேவா WEI, பாலின வேறுபாட்டு குறியீடு, இயல்தர வாழ்க்கை குறியீடு. ஸோ இந்த மாதிரியான குறியீடுகளெல்லாம் மேம்படுத்தி இந்தியாவுடைய நிலைமையை வந்து மேம்படுத்தலாம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. எல்லாமே அதுதான். ஊரக பொருளாதாரத்தில் உள்ள சிக்கல் என்னென்ன அப்படின்னா, மக்கள் தான். ஒன்று மக்கள் சார்ந்த பிரச்சனை, வேளாண்மை சார்ந்த பிரச்சனை. ஏன்னா நில உடைமை முறைகள் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, சிலர்கிட்ட நிறைய லேண்ட் வச்சுருப்பாங்க, சிலர் வந்து அவங்கள்ட்ட போய் வேலை பார்க்குற விவசாயிகளாக இருக்காங்க. அப்புறம் உள்கட்டமைப்பு வசதிகள் சார்ந்தவை, வசதி தான் இல்லையே, பொருளாதாரம் சார்ந்தது. அது எங்கே பொருளாதாரமும் கிராமத்தில் சுத்தமாக இருக்காது. சமூகம் கலாச்சாரம் சார்ந்தது, நீ அவன் நான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சாதி பிரச்சனை அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. தலைமை சார்ந்தது, நிர்வாகம் சார்ந்தது, இது எல்லாமே பிரச்சனை தான். ஓகேவா?
ஸோ அடுத்தது என்னென்னா வேளாண்மை சார்ந்த சிக்கல்கள் அப்படின்னா இங்கே வந்து ஒரு பொருளை வந்து நம்ம உற்பத்தி பண்ணினாலும் அதை அங்காடிப்படுத்தும் வசதியெல்லாம் கம்மியாக தானே இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி உள்ளீடு பொருட்கள் விதை கிடைக்கிறது சின்ன சின்ன விஷயமா இருந்தால் கூட அது நமக்கு தேவை. நமக்கு ஒரு பொருள் தேவைன்னா நம்ம சிட்டிக்கு போகிறோம். அதுவே நம்ம அதை வச்சு உற்பத்தி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை சிட்டியில் போய் விற்க முடியாத நிலமை கூட நம்ம கிராமத்தில் இருக்குன்றதை இதில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் உள்கட்டமைப்பு சார்ந்த சிக்கல், பொருளாதாரம் சார்ந்த சிக்கல், சமூக மற்றும் கலாச்சாரம் சார்ந்த சிக்கல், நிர்வாகம் சார்ந்த சிக்கல், தலைமை சார்ந்த சிக்கல், இது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. ஊரக வறுமைன்னு பார்க்கும்போது பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்து உணவு எடுத்துக்கொள்ள வேண்டிய அளவு அடிப்படையில் கிராமங்களில் வாழும் மக்கள் ஒரு நாளுக்கு 2400 கலோரி அளவும் அதற்கு குறைவாகவும் எடுத்துக்கொள்பவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் ஆவார். அதாவது நம்ம இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஊட்டச்சத்து வந்து ஒரு நாளைக்கு 2400 கலோரி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்க அதுக்கு கம்மியாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்கள எப்படி சொல்கிறாங்கன்னா, வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நாள் 1 அப்படின்னு பார்க்கும்போது 24 ஹவர்ஸ் 24 மணி நேரம் தானே ஒரு நாள் அப்படிங்கிறது. ஸோ அப்போ நாள் 1க்குன்றது 24 மணி நேரம். அப்போ 2400 அப்படின்னு ஜஸ்ட்டு ஞாபகம் வைத்துக்கொள்ளலாம். அடுத்தது என்ன அப்படின்னா, ஊரக வறுமைக்கான காரணங்கள். நிலங்கள் சரியாக பிரிக்கப்படாமை. ஒரே ஆள் தான் வச்சுருப்பாங்க. பண்ணை சாராத தொழில்களில் வேலைவாய்ப்பு இன்மை. போனால் பண்ணைக்கிட்டு தான் வேலைக்கு போகணும். வேறு எதுவும் வேலை இருக்கான்னு பார்த்தா கிராமப்புறத்தில் ஒரு வேலை இருக்காது. ஓகேவா? அதே மாதிரி பொதுத்துறைகளில் முதலீடு இன்மை. மனித வளத்தை மேம்படுத்துவதற்கான முதலீடு நமது நாட்டில் மிக குறைவாக உள்ளது. அது வறுமைக்கு அடிப்படை காரணம்னு சொல்லியிருக்காங்க. பணவீக்கம். பொருளோட விலை வந்து அதிகரிச்சிருது. அப்போ ஊரக மக்கள் பண வாட்டம் இருந்தாலே வந்து நம்மளால் போய் வாங்க முடியாது. பண வீக்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுது அப்படின்னா விலையெல்லாம் அதிகரிச்சிருது. ஆனால் காசு கிடையாது. ஓகேவா? விலை அதிகரித்து போனாலும் கையில் 100 வச்சுருந்தாலும் ஒரு பாக்கெட்டு மிளகாத்தூள் 150 எங்கே போய் வாங்குறது? அப்போ வாங்கும் சக்தியும் குறைஞ்சி போய் அதுவும் ஒரு வறுமை தான். மொத்தத்தில் பணம் வாட்டம் வந்தாலும் பிரச்சனை, பணம் வீக்கம் வந்தாலும் கிராமத்தில் இருக்கிறவங்க ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். குறைந்த உற்பத்தி திறன். ஊரக தொழிலாளர்களின் உற்பத்தி திறனும் பண்ணைகளின் உற்பத்தி திறனும் குறைவாக இருத்தல். இதெல்லாம் வறுமைக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அடுத்தது ஊரக வறுமையை ஒழிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள். இந்த இடம் தான் நமக்கு கொஷின் ஏரியா. ஓகேவா? வறுமை ஒழிப்பு திட்டங்கள். இந்த இடத்துலேருந்து தான் இந்த யூனிட்டில் கேள்விகள் தொடர்ச்சியாக கேட்கப்பட்டு வருகின்றன. திட்டங்கள் என்னென்னா 20 அம்ச திட்டம் இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் கொண்டு வந்திருப்பாங்க, 1975. அடுத்தது ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம். ஓகேவா? ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 1978. ஓகேவா? அதாவது இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1978 ஊரக இளைஞர்களுக்கான தன் வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம். அது வந்து பார்த்தோம்னா 1979. ஐஆர்டிபிக்கு அடுத்த வருஷம் ட்ரைசம் தான். ஓகேவா? 1979. அடுத்தது என்னென்னா வேலைக்கு உணவு திட்டம். ஓகேவா? வேலைக்கு உணவு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1977. 1977ஆம் ஆண்டு வறுமை ஒழிப்பு திட்டமாக வந்தது தான் அந்த வேலைக்கு உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் NREP அப்படின்னு சொல்கிறாங்க. 1980. 1980. அதாவது நேஷ்னல் ரூரல் வேலைவாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1980 வந்திருக்கும். ஓகேவா? அடுத்தது ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் RLEGP. லேண்ட்லெஸ் இருப்பாங்கள்ல, நிலமற்றோர், ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு கேரண்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. உறுதி திட்டம் 1983. அடுத்தது ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம். ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் JRY. ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, JRY. அது 1989. 1989. அங்கே 1979 பார்த்தோம்ல, அது TRYன்னு வருது. ட்ரைசம் ஃபஸ்ட்டு 3 லெட்ரு, ட்ரைன்னு வருது. 979 979. அதுவே இங்கே வந்து JRY, அங்கே TRY, இங்கே JRY. இது வந்து 989. ஓகேவா? அடுத்த நம்பராக வருது. ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது என்னென்னா
மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் MGNREGS. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், அதாவது 100 நாள் வேலை திட்டம். அதாவது உலக வங்கியே வந்து இந்தியாவுடைய ஒரு திட்டத்தை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டுச்சு, ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சான். ஓ, வறுமை ஒழிப்பில் இப்படி ஒரு திட்டம் வந்து இந்தியாவில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த திட்டம் தான் வந்து பார்த்தோம்னா 100 நாள் வேலை திட்டம். ஓகேவா, நல்ல ஒரு முக்கியமான ஒரு திட்டம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ரொம்ப 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 முக்கியமான ஒரு திட்டம் இந்த 100 நாள் வேலை திட்டம்ங்கிறது 2006. அடுத்தது என்னென்னா பிரதான் மந்திரி ஆதர்ஸ் கிராம் சதக் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதான் மந்திரி ஆதர்ஸ் கிராம் சதக் யோஜனா அப்படின்னா இந்த கிராமங்களை நகரங்களுடன் சாலைகள் மூலம் இணைத்தல். ஓகேவா, சாலைகள் மூலம் இணைத்தல், அதாவது இந்த கிராமப்புற சாலைகள் இருக்குல்ல, ஸோ அதுக்காக உள்ள ஒரு ஸ்கீம் தான் இந்த பிரதான் மந்திரி ஆதர்ஸ் கிராம் சதக்னா சாலைன்னு அர்த்தம், சதக் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. 2010 வந்த ஒரு முக்கியமான திட்டம் இந்த திட்டம். நம்ம சதக்னா சாலை தானே, சாலையில் போகும்போது எப்படி போகணும், பார்த்து பத்திரமா போகணும்னு சொல்கிறாங்கல்ல. ரோட்டில் போகும்போது கொஞ்சம் டேஞ்சரான ரோடு, பார்த்து பத்திரமா போகணும்னு சொல்கிறாங்க. பார்த்துங்கிறது பார்த்து கிடையாது, 10. ஓகேவா, 10 பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, அந்த ஒரு ஃப்ளோவாக நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்தது பாரத் நிர்மான் யோஜனா. ஓகேவா, பாரத் நிர்மான் யோஜனா அப்படிங்கிறது 2005 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இதில் நிர்மான் அப்படின்னு வருதுல, மான் வந்து எப்படி ஓடும், நம்ம சும்மா மானுக்கு நேராக நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை பார்த்து பயந்து ஓடும்ல. இந்த தமிழில் கூட ஒரு வார்த்தை படிச்சிருப்போமே, உழை அஞ்சி ஓடுமே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே மான் அஞ்சி ஓடுமே அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா உழை அப்படின்னாலும் மான் தான், மான் அஞ்சு தானே ஓடும், பயந்து ஓடும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். 5ங்கிறதுக்காக சொல்கிறேன். 2005 இந்திரா ஆவாஸ் யோஜனா. விவேக் காமெடின்னு வரும்ல, ஆவாஸ் சஞ்சிங் அப்படின்னு சொல்லி இந்திரா ஆவாஸ் யோஜனா லாஸ்ட்டு நம்பர் மட்டும் 1985 to 86. ஓகேவா, அந்த 5ங்கிறதுக்காக சொல்கிறேன், ஆவாஸ் சஞ்சிங் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது என்னென்னா ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம். ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் அப்படின்றது 2005. ஓகேவா, அதுவும் என்ன தான் 2005 தான். பாரத் நிர்மான் அப்படிங்கிறதும் ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் அப்படிங்கிறதும் 2005. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அதுவும் 2005 இதுவும் 2005. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மானுக்கு நேராக நம்ம போனோம்னா 5 தானே ஓடுது, அப்படி தான் நாங்கள் ஷார்ட்கட் பார்த்தோம். மான் அப்படின்னு பார்க்கும்போது நிர்மான், நேராக போகிறோம் தானே, அப்போ நேரு, ஜவஹர்லால் நேரு, அப்போ 5 ஓடுது, மான் முடிஞ்சு போகுது. அடுத்தது என்னென்னா ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. இந்த இடத்துல வந்து ஆவாஸ் சஞ்சிங் ஷார்ட்கட்டு போடக்கூடாது. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா 2009. ஓகேவா, ராஜீவ் ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது 2009. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது தேசிய ஊரக நலத்திட்டம். ஓகேவா, தேசிய ஊரக நலத்திட்டம் அப்படிங்கிறதும் 2005 தான் வருது. 2005 மொத்தம் 3 வருஷம் இருக்கும் பாருங்கள். ஒன்று வந்து பார்த்தோம்னா மான் வந்து நேராக போனால் 5 ஓடுது. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா தேசிய ஊரக நலத்திட்டம், ஊரகப்புறத்தில் இருக்கிற மானுக்கு நேராக போனோம்னா 5 ஓடும் அப்படின்னு சொல்லி அப்படியே லிங்க் பண்ணிக்க வேண்டியதான். இதில் என்ன இருக்குது. ஸோ அடுத்தது தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011. இதுக்கு எங்கிட்ட நான் ஷார்ட்கட்டுக்கு போகிறது அப்படின்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டாம். தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம். ஊரக வாழ்வாதாரம் அப்படின்னா ஊரகப்புறங்கிறது மக்கள் தொகை வந்து பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பகுதி. அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் எப்படி இருக்கணும், அவங்க வாழ்வாதாரத்துக்காக ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்க வேண்டும். அப்போ ஒருவரை ஒருவர் 1/1/2011 முடிஞ்சு போச்சா. ஊரகத்தில் இருக்கிறவங்களாம் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக ஒருவரை ஒருவர் சார்ந்து தான் இருந்தாகணும். சிட்டிக்குள்ளே அப்படி கிடையாது, ஆனால் கிராமப்புறத்தில் அப்படி தான் இருந்தாகணும். ஒருவரை ஒருவர் 2011 1/1 வருதில்ல, ஸோ அப்படி படிச்சுக்கலாம். தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறது 2013 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். ஒரு நாளைக்கு எத்தனை வேளை சாப்பிட்லாம் உணவு, 3 வேளை சாப்பிட்றோமா, அப்போ 2013 3 வேளை. கடைசியில் அந்த 3ங்கிறது நமக்கு தெரிஞ்சு, ஏன்னா கடைசி நம்பர் மட்டுமே நமக்கு போதும். ஆப்ஷன் எப்படி தெரியுமா வைப்பாங்க, 2012 2013 2018 2030 அப்படின்னு தான் சொல்லி வைப்பாங்க. நமக்கு கடைசியில் உள்ள நம்பர் தெரிஞ்சதுனாலே அதிகபட்சம் இப்படி தான் கேட்பாங்க. ஓகேவா, ரொம்ப ரேராக வந்து பார்த்தோம்னா 2013 23 அப்படின்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு ஈஸியாக வந்து கெஸ் பண்ணிடலாம், லாஸ்ட் நம்பர் தெரிஞ்சனாலே கெஸ் பண்ணிவிடுவோம். ஓகேவா, ஸோ அடுத்தது ஊரக வேலையின்மை அப்படின்னு பார்க்கும்போது
ஊரகப்புறத்தில் வேலை எந்த அளவுக்கு இல்லாமல் இருக்குன்றது நமக்கு தெரியும். அதை பற்றி இந்த பாக்ஸில் ஒன்று சொல்லியிருப்பாங்க. பணிக்கான படிப்பு ஜாப்ஸ் ஸ்டடி அப்படின்ற ஒரு ஆய்வுக்காக பீட்டர் டயமண்ட், டேல் மார்டின்கன், கிறிஸ்டோர் பிசாரிட்ஸ் இவங்க 3 பேரும் வந்து பொருளாதார அறிஞர்கள் 2010 பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசினை பகிர்ந்து கொண்டனர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவர்கள் உருவாக்கிய முறை வந்து டிஎம்பி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. டி ஃபார் என்ன அப்படின்னா டயமண்ட், ஓகேவா. எம் ஃபார் மார்டின்கன், பி ஃபார் பிசாரிட்ஸ், ஓகேவா. டி ஃபார் டைமண்ட். எல்லாருக்குமே 2 பேராக வருது. அதில் செகண்ட் நேம் எடுத்துருக்காங்க. பீட்டர் டயமண்டில் டயமண்ட், டேல் மார்டின்கன் அதில் மார்டின்கன் எம், கிறிஸ்டோர் பிசாரிட்ஸ் அப்படிங்கிறதுல பிசாரிட்ஸ் பி, ஓகேவா. டிஎம்பி முறை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பொருளாதார கொள்கைகளும் ஒழுங்குமுறைகளும் எப்படி வேலையின்மை, வேலைக்கான காலியிடங்கள், கூலி ஆகியவற்றை பாதிக்கின்றன என அறிந்து கொள்வதற்கு இந்த டிஎம்பி முறை உதவுகிறது. எந்த வருஷம் நோபல் வாங்கி ஷேர் பண்ணுறாங்க? 2010. எந்த ஆய்வு அப்படின்னா பணிக்கான படிப்பு அப்படிங்கிற ஒரு ஆய்வு. அடுத்து இந்த ஒன்லைனில் தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் மொத்த வேலையின்மை எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 8.5% அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஊரக வேலையின்மை அப்படிங்கிறது 3 வகையாக சொல்கிறாங்க. வெளிப்படையான வேலையின்மை, வேலையே இருக்காதுன்னு வெளிப்படையாக தெரியும். மறைமுக வேலையின்மைனா அதாவது ஒரு 5 பேர் வேலை பார்க்குறாங்க, ஓகேவா. இப்போ என்கிட்ட நான் வந்து ஒரு ஏக்கர் நிலம் வச்சுருக்கேன். என்கிட்ட வேலை பார்க்குறது ஒரு 10 பேர் போதும் அப்படின்னா அந்த இடத்துல 20 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சம்பளம் கம்மியாக கொடுத்தாலே போதும்னு சொல்லி 20 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வேலை இல்லாமல் தானே அந்த இடத்துல வந்திருக்காங்க. ஸோ அதுதான் மறைமுக வேலையின்மை, குறை வேலையுடைமை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பருவகால வேலையின்மை. சீசன் வந்து வேலை இல்லாமல் போயிடும், ஓகேவா. உதாரணத்துக்கு விவசாயம் நடந்துச்சுன்னா ஏதோ அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் வேலை கிடச்சிரும். அது விவசாயம் முடிஞ்சு கொஞ்சம் கேப் ஆச்சுன்னா வேலையே இருக்காது. பருவகாலம், சீசன் வந்துட்டு போகும். அதை தான் இது ஃபுல்லாக கதையாக சொல்லியிருப்பாங்க. ஊரக பகுதிகளில் மறைமுக வேலையின்மை 25லேருந்து 30% வரைக்கும் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஊரக பகுதிகளில் மறைமுக வேலையின்மை 25லேருந்து 30% வரைக்கும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு உழவர் ஆண்டுக்கு ஒரு பயிரை மட்டும் பயிரிடும் போது கிட்டத்தட்ட 5லேருந்து 7 மாதம் வரைக்கும் வேலையே இல்லை அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்படுறாராம், ஓகேவா. 2-3 பயிர் போடுறாங்க அப்படின்னா ஸோ அந்த காலங்கள் வந்து என்னென்னா நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு பயிர் தான் ஒரு ஆண்டுக்கு அப்படின்னா 5லேருந்து 7 மாதம் வரைக்கும் வேலை இல்லாமல் போயிடுறாரு. அதே மாதிரி வேளாண் தொழிலாளர்கள் விசாரணை குழு அறிக்கையின்படி 84 விழுக்காடு வேளாண் தொழிலாளர்கள் குறை வேலையுடைமையில் உள்ளனர். அவர்கள் சராசரியாக ஆண்டுக்கு 82 நாள்கள் வேலையின்றி உள்ளனர் அப்படின்றதையும் இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா ஃபுல்லாகவே கதை தான். நீங்கள் முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடியதெல்லாம் ஜஸ்ட்டு ஒன்ஸ் ரீடு மட்டும் விடுங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. அதே மாதிரி சிறு குறு நிறுவனங்கள்னு சொல்லுவாங்கள்ல, சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள், எம்எஸ்எம்இ செக்டார் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த எம்எஸ்எம்இக்கான சட்டம் எந்த வருஷம் அப்படின்னா 2006 தான் எம்எஸ்எம்இ சட்டம். ஸோ இந்த சட்டத்தின்படி உற்பத்தி தொழிற்சாலைகள் முதலீட்டின் அடிப்படையிலும் சேவை சார்ந்த தொழிற்சாலைகள் கருவிகள் மீதான முதலீட்டின் அடிப்படையிலும் பிரிக்கப்படுகின்றன. இதெல்லாம் எக்ஸாமுக்கு வேண்டாம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா அதே மாதிரி இதில் ஃபுல்லாக தான் சொல்லியிருப்பாங்க. வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள்னால் இந்த ஜவுளி தொழிற்சாலை, சர்க்கரை ஆலை, காகித ஆலை, இந்த தேயிலை, காஃபி தொழிற்சாலை. ஸோ இந்த மாதிரி எம்எஸ்எம்இ செக்டாரில் என்னென்ன இருக்குது அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஊரக கடன் சுமைனா என்ன? ஊரக கடன் சுமை என்பது கிராம மக்கள் குறிப்பிட்ட காலத்தில் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த இயலாமல் கடனின் அளவு அதிகரிச்சுக்கிட்டே போகிற ஒரு நிலை தான் ஊரக கடன் சுமை. வாங்கிடுவாங்க, ஒரு 500 காசை வாங்கிடுறாங்க, வட்டி அதிகமாக வச்சுட்டு போயிட்டுருக்கு, அசலையும் கட்ட முடியல, வட்டி ஏறுறதுனால 2த்தையுமே கட்ட முடியாமல் போகிறது தான் ஊரக கடன் சுமை அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்னென்னா இந்த பாக்ஸ் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஆனால் முக்கியமான பாயிண்ட் அதில் எதுவும் இல்லை. இந்தியாவில் ஏறக்குறைய 4/3 பகுதி ஊரக குடும்பங்கள் கடனில் மூழ்கி உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 அதாவது 3/4, ஓகேவா. 4/3 பங்கு. ஊரக கடன்களுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஏழ்மை நிலை இருக்குது, பருவமழை போய்த்து வருது, மழை பெய்யாமல் இருக்கிறதுனால விவசாயம் பண்ண முடியல, கடன் வாங்குகிற நிலமை, வழக்குகள் சில கேஸ் வந்து அப்படியே கோர்ட்டில் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அது அப்படியே இழுத்தடிச்சிக்கிட்டு போயிட்டுருக்குது. வட்டிக்கு கடனுக்கு தருவோர் அதிகமான வட்டி விகிதம், 500 ரூபா வட்டியை கொடுத்துவிட்டு அதுக்கு அநியாய வட்டியை கேட்குறது. ஸோ அந்த மாதிரிலாம் கிராமத்தில் இருக்குது.
அதே மாதிரி ஊரக கடன்களை தீர்ப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த பாயிண்ட்டை ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். வட்டார ஊரக வங்கிகள்னு சொல்லியிருப்பாங்க. ரீஜியனல் ரூரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீஜியனல் ரூரல் பேங்க், வட்டார ஊரக வங்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் 1975 வருஷம் ரொம்ப முக்கியம். ஊரக வங்கிகளின் செயல்பாடுகள் குறித்து ஆராய ஊரக வங்கிகளில் பணிபுரிந்தவர்களை கொண்டு ஒரு குழு அமைத்து அந்த குழுவின் பரிந்துரையின்படி வட்டார ஊரக வங்கிகள் ரீஜியனல் ரூரல் பேங்க்லாம் செயல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது யாராருக்கெல்லாம் கடன் கொடுக்கும் அப்படின்னா தொழிலாளர்கள், சிறு குறு உழவர்கள், கிராம கைவினைஞர்கள், சிறு சிறு நிறுவனங்கள். ஸோ அவங்களுக்கெல்லாம் கடன் கொடுக்கக்கூடிய ஒரு வங்கிகளாக இது இருக்கும். இதை தொடங்கினது யார் அப்படின்னா மத்திய அரசு, மாநில அரசு, வணிக வங்கிகள். ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் வராங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வராங்க, கமர்ஷியல் பேங்க் வராங்க. மத்திய அரசு, மாநில அரசு, கமர்ஷியல் பேங்க்கு. ஸோ இவங்களுடைய கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்டதான் அந்த வட்டார ஊரக வங்கிகள். யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு ஆப்ஷனில் செகண்டில் கொடுத்துரும். மத்திய அரசினால் உருவாக்கப்பட்டது, அப்படி இல்லையா மாநில அரசால் மட்டும் உருவாக்கப்பட்டது அப்படின்லாம் கொடுத்துரும். சென்ட்ரலு, ஸ்டேட்டு, கமர்ஷியல் பேங்க்கு 3 பேரும் கூட்டு முயற்சி இது. அடுத்தது மைக்ரோ ஃபினான்ஸ், குறு நிதி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு எதுவும் இல்லை. அந்த NGO அதை பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது சுய உதவி குழுக்கள். சுய உதவி குழு என்பது ஒரே மாதிரியான சமூக பொருளாதார பின்னணி கொண்ட 20 பெண்கள் வரை, சராசரியாக ஒரு 14 பேர் வரைக்கும் இருக்கலாம். ஸோ ஒரு 20 பெண்கள் வரை கொண்ட தன்னிச்சையான அமைப்பு. இவற்றின் உறுப்பினர்கள் சுய உதவி மற்றும் பரஸ்பர உதவி மூலம் பொதுவான பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முயல்கின்றனர். ஓகேவா? அவங்களுக்குள்ளேயே ஏதோ சின்ன சின்ன சேமிப்பெல்லாம் போட்டு அதை 6 மாதத்துக்கு ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாராச்சும் மொத்தமாக அமௌண்ட் யாருக்காச்சும் கஷ்டம் வரும்போது ஸோ அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்கள்ட்டேருந்து வட்டியோடு சேர்த்து வாங்கிக்கிறது, கம்மியான வட்டியில். சுய உதவி குழுக்கள் உறுப்பினர்களின் சிறு சேமிப்பை அதிகரிக்க உதவுகின்றன. அவர்கள் மாதந்தோறும் சிறு தொகையான 10 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை சின்ன சின்ன அமௌண்ட்டாக பேங்க்கில் சேமித்து 6 மாதம் சேமித்ததுக்கப்புறம் யாருக்கு தேவையோ ஸோ அவங்களுக்கு வட்டியை கொடுக்குறாங்க. ஸோ ஒரு குறைந்த வட்டியை அது திரும்பி வாங்கிக்கிறாங்க. இது 1992 தொடங்கப்பட்ட ஒரு முறை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுய உதவி குழுக்களின் முக்கியமான இயல்புகள். இது நமக்கு தெரியும். அதாவது அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் சுயமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 10லேருந்து 20 பெண்கள் உறுப்பினர்களாக இருக்கும். ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அந்தளவுக்கு முக்கியம் இல்லை. அடுத்தது முக்கியம், முத்ரா பேங்க் ரொம்ப முக்கியம். சிறிய அலகு முன்னேற்றமும் மறுநிதி அளிக்கும் முகவர் வங்கியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பொதுத்துறை சார்ந்த நிதி நிறுவனம். இது சிறு குறு நிதி நிறுவனங்களுக்கும் MSME செக்டர் அந்த நிறுவனங்களுக்கும் வங்கி சாராத நிதி நிறுவனங்களுக்கும் நடுத்தர நிறுவனங்களுக்கும் கடன் வழங்குகிறது. யாராருக்கெல்லாம் இந்த பேங்க்கு கடன் கொடுக்க முடியுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? முக்கியமாக சிறு குறு அப்படின்ற வார்த்தை இங்கே வந்துடுது. இது சிறு குறு நிதி நிறுவனங்களுக்கும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களுக்கும் நடுத்தர நிறுவனங்களுக்கும் கடன் வழங்குகிறது. எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னு அத்தனை டைம் கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 8, 2015, ஏப்ரல் 8, 2015, ஏப்ரல் 8, 2015. ஓகேவா? இது நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது தொடங்கப்பட்ட ஒரு வங்கி. ரொம்ப 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 முக்கியமான ஒரு வருஷம். அடுத்தது முத்ரா வங்கியின் முதன்மை நோக்கங்கள். ஜஸ்ட்டு ரீடு விட்டுடலாம். குறுங்கடன் வாங்குபவரையும் பெறுபவரையும் ஒழுங்குபடுத்துதல், குறுங்கடன் வழங்குவதில் நிலைத்த தன்மையை ஏற்படுத்துதல், சிறு தொழில் புரிபவர்கள், சில்லறை வியாபாரிகள், சுய உதவி குழுக்கள் மற்றும் தனி நபர்களுக்கு கடன் வழங்கும் சிறு நிதி நிறுவனங்களுக்கு மேலும் நிதி வசதியும் கடன் வசதியும் ஏற்படுத்தி தருதல், அனைத்து சிறு நிதி வழங்கும் நிறுவனங்களையும் பதிவு செய்தல், அவற்றின் செயல்பாடுகளை தர நிர்ணயம் செய்தல், முறையான ஒப்புதல் வழங்குதல், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. உடல்நலம் அப்படின்னு பார்க்கும்போது உடல்நலம் இந்தியாவை விட இலங்கை உடல்நல தரத்தில் முன்னேற்றம் அடைந்துள்ளதான். இலங்கை இந்தியாவை விட மேலே இருக்குதான். இந்தியாவை பொறுத்தவரையில் கேரள மாநிலம் தமிழ்நாட்டை விட சிறப்பாக உள்ளது. கேரளா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது. தேசிய ஊரக நல அமைப்பு, தேசிய ஊரக நல அமைப்பு NRHM அப்படின்னு சொல்கிறாங்க. ஏப்ரல் 12, 2005. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி இந்த பாக்ஸில் பார்த்துருப்போம். ஏப்ரல் 12, 2005 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. நலிவடைந்த ஊரக மக்களுக்காக குறைந்த விலையில் எளிதில் பெறக்கூடிய தரமான மருத்துவ உடல்நல வசதியை ஏற்படுத்தி தர்றது. ஒன்றும் இல்லை, கிராமப்புறத்தில் இருக்க மக்கள்களுக்கு விலைவாசி அதிகமாக இருந்துச்சுன்னா வாங்க முடியாது. மருந்து கம்மியான ரேட்டுக்கு கொடுக்கணும். அதேமாரி அந்த உடல்நல வசதிகள் ஏற்படுத்துகிறதும் ரொம்ப கம்மியான செலவில் இருக்கணும். அதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் தேசிய ஊரக நல அமைப்பு. ஏப்ரல் 12, 2005. ஓகேவா?
அதுதான் சொல்லியிருக்காங்க. உடல் நலத்தை தீர்மானிக்கும் காரணியான குடிநீர், உடல்நலம், கல்வி, ஊட்டச்சத்து, சமூக பாலின சமத்துவம் இதுக்கெல்லாம் வந்து சமூக நீதி பரவலாக்கப்பட இந்த அமைப்போட முக்கிய நோக்கமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஊரக உள்கட்டமைப்பு எங்கே இருக்குது ஊரகத்தில்? ஓகேவா. NSSO புள்ளி விவரத்தின்படி 38 விழுக்காடு குடும்பங்கள் ஒரு அறையையே வீடாக கொண்டும், ஒரு அறையில் தான் ஒரு குடும்பமே இருக்குது. ஓகேவா. 36%, 38, 36% வந்து பார்த்தோம்னா 2 அறைகள் கொண்ட வீட்லையும் வாழ்கிறதா NSSO புள்ளி விவரம் சொல்லுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இந்தியாவில் ஊரக சாலை பகுதி 26.50 லட்சம் கிலோமீட்டர். இதில் 13.5 விழுக்காடு பகுதிகளில் மட்டுமே சாலைகள் போடப்பட்டுள்ளன. ஓகேவா. இது ஜஸ்ட்டு ஒன்ஸ் ரீட் விட்டுக்கலாம், வேறு எதுவுமே தேவையில்லை. அதே மாதிரி வந்து இந்த ஊரக பகுதிகளுக்கு மின் அனுப்புகையில் ஏற்படும் இழப்பு வந்து 25%. ஒன்றும் கிடையாது. கரண்ட் சப்ளை கொடுக்குறாங்கல்ல, சிட்டிக்குள்ளேருந்து இங்கே கரண்ட் சப்ளை கொடுக்குறாங்கல்ல, அங்கேருந்து கம்பி மூலமாக தானே வருது இந்த உயரழுத்த மின்கம்பி. ஸோ அது மூலமாக தான் இங்கேருந்து இங்கே நிறைய போஸ்ட் லைன்லாம் போட்டு இன்னும் கரண்ட் சப்ளை இங்கே வில்லேஜுக்கெலாம் கொடுக்குறாங்க. அதில் லாஸே வந்து 25% ஆகுதான். லாஸ் ஆகுறதுனா என்னது? ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி பறவைலாம் அடிபட்டுலாம் செத்து போய் கிடக்கும் தெரியுமா வயல் பகுதியிலலாம். ஸோ அது வரைக்கும் நமக்கு லாஸ் தான். ஓகேவா. அதனாலேயே அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 25% லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஊரக பகுதிகளுக்கு மின்சாரம் அனுப்புகையில் ஏற்படும் இழப்பு எவ்வளவு அப்படின்னா 25% அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஊரக முன்னேற்றத்திற்கான தேவைகள். கில்பர்ட் ஸ்லேட்டர் அப்படிங்கிறவர் சென்னை பல்கலைக்கழகத்தின் முதல் பொருளாதார பேராசிரியர். ஓகேவா. யார் அப்படின்னா அந்த கில்பர்ட் ஸ்லேட்டர் அப்படிங்கிறவர். அவர் தன்னுடைய மாணவர்களை கொண்டு சில ஆய்வுகள் செய்கிறாரு. எங்கெங்கெல்லாம் செய்கிறாரு அப்படின்னா வடமலைப்புறம், ராமநாதபுரம், வடமலைப்புறம். இது அப்படியே மேட்ச்சில் கேட்பாங்க. ஓகேவா. வடமலைப்புறம், கங்கை கொண்டான், பாலக்குறிச்சி, துசி அப்படின்லாம் சொல்லி கேட்டுருவாங்க. வடமலைப்புறங்கிறது ராமநாதபுரம். ஓகேவா. புறம்னு வருது, ராமநாதபுரத்துலேயும் புறம் வருது. அதே மாதிரி கங்கை கொண்டான் அப்படிங்கிறது திருநெல்வேலி. ஓகேவா. கங்கை கொண்டான் அந்த சரணாலயம்லாம் திருநெல்வேலி தான் இருக்குது. இன்னொன்று எப்படி ஞாபகம் வச்சுலான்னா, கங்கை அப்படின்றது ஒரு ஆறு தானே. ஸோ கங்கையார் ஓடக்கூடிய பகுதி அந்த மேற்கு வங்காளம்லாம் நெல் உற்பத்தியில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது. ஏன்னா அங்கே கங்கை நதியெல்லாம் ஓடுது. இப்போ வந்து கங்கை நதி ஓடக்கூடிய பகுதி அது கங்கை கொண்டான். நெல்வேலின்னு வருதுல்ல, நெல் நிறைய நல்ல ஒரு விளைச்சலை வந்து கொடுக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாலக்குறிச்சி அப்படிங்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் பாலக்குறிச்சி. பாலை குடிக்கிறதுக்கு பூனை என்ன பண்ணும் வந்து தஞ்சம் அடையுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா. பாலை குடிக்கிறதுக்கு பூனை தஞ்சம் அடையுது. தஞ்சம்னா தஞ்சாவூர், பால்னா பாலக்குறிச்சி. அதே மாதிரி வட ஆற்காடு அப்படின்னு சொல்கிறாங்க. துசி அப்படிங்கிறது வட ஆற்காடு அப்படின்னு சொல்கிறாங்க. தூசி படிஞ்ச வடையை சாப்பிட வேணாம். ஏன்னா நிறைய கடையில் அப்படி தானே ஓப்பனாக அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ அதில் நிறைய தூசியெல்லாம் படிஞ்சு போய் கிடக்கும். ஸோ அந்த வடையை சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜஸ்ட்டு படிச்சுப்போம், அவ்வளோதான். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கிராமங்களை ஆய்வு செய்து 1918 சில தென்னிந்திய கிராமங்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வெளியிடுறார். சில தென்னிந்திய கிராமங்கள் அப்படின்றது புத்தகம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1918. அதே மாதிரி இந்த புத்தகத்தை வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அந்த புத்தகத்தின் மூலமாக அப்படின்னா, ஊரக பகுதிகளில் ஏற்படும் மாற்றங்கள். ஓகேவா. ஊரக பகுதிகள் அப்படிங்கிறது இப்போ தான் கொஞ்சமாக அப்டேட் ஆகிட்டு இருக்குது நிறைய திட்டங்கள் மூலமாக. ஸோ அதில் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் ஊரகத்தில் நடக்குது அப்படின்றத நம்ம இந்த புத்தகத்தை, இந்த ஆய்வை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த யூனிட் அப்படிங்கிறது. இந்த யூனிட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள். ஏதாவது உங்கள் எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஹைலைட் பண்ண பாயிண்ட் மட்டும் எக்ஸாமுக்கு ரொம்பவே முக்கியம். வேறு எதுவுமே கேட்குறதுக்கு இதில் கொஸ்டினே கிடையாது. இவ்வளோ தான், ரொம்ப கம்மியாக பாயிண்ட் இருக்கக்கூடிய ஒரு யூனிட்டு. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட். அந்த பாக்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஷார்ட்கட்டாக. அது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதுமாதிரி டார்லிங் என்ன சொல்லியிருக்காரு, ஸோ அந்த மாதிரி டேட்டாஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.